அண்ணா ஸ்லீப்பிங் டேப்லெட் இருந்தா தாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் தருவேன், எடுத்துட்டு வாங்க. ஹலோ ஜோதி, உங்க அப்பாவுக்கு தூக்கம் வரலன்னு மாத்திரை வாங்குவேல்ல, அந்த சீட்டை எனக்கு வாட்ஸ்அப்ல கொஞ்சம் அனுப்பேன் ப்ளீஸ். அது எதுக்கு உனக்கு இப்போ? நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன், அனுப்பேன் ப்ளீஸ். நீ எங்க இருந்தாலும் உடனே இப்போ வீட்டுக்கு வா. இப்போ நீ வரலனா நீ கேட்டத உங்க அம்மாக்கு இல்ல ஃபோன் இல்ல பண்ணி வேண்டாம், சொல்லிடுவேன். நான் இப்பவே வரேன், யாருக்கும் ஃபோன் பண்ணாத. என்னடியே பிரச்சனை உனக்கு? நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, இப்படி கோழை மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. லவ் பண்ணி அதுல எதுவும் ப்ராப்ளமா, இல்ல ஏதாவது பொறுக்கி பசங்க மேல கை வச்சுட்டாங்களா? எங்க அப்பா யாருன்னு தெரியல, இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். அவர்கிட்ட சொன்னா போதும் கைய காலை உடச்சு போட சொல்லிடலாம். சொல்லுடி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்டோட போனை வாங்கி உடைச்சிட்டேன். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது நீ தான் சொன்ன, உன் கால்ல 2 கொலுசு இருக்கு, ஒரு கொலுசை கொடுத்து போனை சரி பண்ணு, இன்னொரு கொலுசை வந்து வீட்டுல தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லு. அப்படிலாம் ஐடியா கொடுத்த நீயே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒழுங்கு மரியாதையா சொல்றியா இல்லையா? கீழே அப்பா ரவுண்ட்ஸ் போக ரெடியா இருக்காங்க, அப்பா கிட்ட சொல்லி உங்க வீட்டுல பேச சொல்லிருப்பேன், பாத்துக்கோ. அதெல்லாம் வேண்டாம், அதே சொல்றேன். கொஞ்சம் நாள் முன்னாடி நம்ம காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அப்பா கிட்டேயும் காசு இல்லை. அதனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வண்டியோட ஆர்சி புக்கு வந்து லோக்கல் ஃபைனான்ஸில் அடகு வச்சுட்டேன். வேற வழி இல்லாமல் கூகுளில் போய் லோன்ஸாக சர்ச் பண்ணேன். அதில் நிறைய லிங்க் வந்துச்சு. ஒரு லிங்க்ல இஎம்ஐயும் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருந்துச்சு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் ஃபேஸ் என்னோட பாடி எது இல்லாமல் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதில் வாட்ஸ்அப் கால் ஒன்று வந்துச்சு. அந்த காலில் நான் உன் ஃபோனை வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டேன். உன் மொத்த டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்லை. அப்படி நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா உன் காண்டாக்டில் இருக்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிடுவேன் அப்படி சொன்னால். அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு 5000 நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நானும் வேற வழி இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த காண்டாக்டை நான் பிளாக் பண்ணிட்டேன். வேற ஒரு நம்பர்ல இருந்து வீடியோவும் லிங்க்கும் வந்துச்சு. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபேஸ் வந்து பாடி வேற யாரோ இருந்துச்சு. திரும்பவும் வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. இந்த லிங்கை 24 அனுப்பணும், இல்லைன்னா 25,000 எனக்கு தரணும். அப்படி நீ பண்ணலன்னா உன் கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் 20 நாளுக்குள்ள அனுப்பணும்னு சொன்னாண்டி. அவன் சொல்லி 18 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் தான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு 5 பொண்ணுங்களுக்கு அனுப்பவும் மனசு இல்லை. அதனால தாண்டி நான் அதை பண்ணேன். ப்ளீஸ் பணம் இருந்தா தாடி. சரி, நான் உனக்கு அமௌண்ட் தரேன். பட் நீ எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு உடனே அமௌண்ட் ஷேர் பண்ணிடுறேன். தரேன்டி. இந்தாடி ஃபோனு. அம்மா அப்பா ரொம்ப பயந்துருப்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிடு இந்த மாதிரி ஜெயா வீட்டில் தான் இருக்கேன், நான் உனக்கு போய் காஃபி எடுத்துட்டு வந்தேன், சரியா? என்னாச்சுடி, வரும்போது பிதாமகன் விக்ரம் மாதிரி வந்த, இப்போ என்ன மாசி படத்துல வர விஜய் மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருக்க? நான் உனக்கும் கடவுளுக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை இத்தனை நேரம் பார்க்கலன்னா இப்போ உயிரோட இருப்பேனானே தெரியாது. புரியலையடி. நீ என் போனை தர முன்னாடி படம் பார்த்துட்டு இருந்தியாடி? ஆமாண்டி. இதுல வர இந்த சீனை பாரு. இல்ல சார், நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேங் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸரையோ இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியோ போட்டா நிச்சயம் போடுவாங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் இந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கும். அப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார். இதுல என்னடியே இருக்கு, எனக்கு சுத்தமா புரியல. நீ சின்ன வயசுல அல்ஜிப்ரா எல்லாம் படிச்சது இல்லையா? அதுல வர ஃபார்முலா எல்லாம் ஒண்ணுதான், அதுல வர நம்பர் மட்டும்தான் மாறி மாறி வரும். அதே மாதிரி இங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான், அதுல வர ஆட்கள் மட்டும் தான் மாறி மாறி வருவாங்க. இதுல இருந்து நீ என்னடியே சொல்ல வர என்கிட்ட? நீ வா, நான் சொல்றேன்.
நான் கூகுள்ல போய் தமிழ்நாட்டுல முக்கிய பொறுப்புல இருக்க உமன் ஆஃபீஸரோட ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் எடுத்து அதுல சாரி மேடம், சாரி சார், ஐ ஹாவ் டோன்ட் சாய்ஸ், ப்ளீஸ் சேவ் மீன்னு சொல்லி அவன் அனுப்ப சொன்ன லிங்கையும் சேர்த்து அனுப்பிட்டேன். கூடவே உங்க அப்பாவுக்கும் சேர்த்து அனுப்பிட்டேன். அப்பாக்கா? எனக்கு தெரியும்டி, இவனை இப்படியே விட்டா பல பெண்களை மிரட்டியே சாகடிச்சிடுவான். இவனை இதுக்கு மேல தப்பிக்க விடக்கூடாது. நான் இது மூலமா பல பெண்களை காப்பாத்திருக்கேன். அதனால எந்த ஆபீசரும் என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. அவன் நாளைக்கு நைட்டு தாண்டானான்னு பாப்போம். நான் அனுப்பின ஏதாச்சும் ஒரு ஆபீசர்ட்ட அவன் மாட்டுவான். நாளைக்கு வர நியூஸ் பேப்பர்ல எதுலயாவதுல ஒண்ணுல பல பெண்களை ஆன்லைன் மூலம் மிரட்டி பணம் பறித்த ஆசாமி கைதுன்னு அவன் போட்டோ வரும். எனக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? யாரா நீ? நான் யாருன்னு தெரியாமலே ஏதோ போட்டோலாம் எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். இது பணம் வேற வேணுமா? யோ ராமசாமி, வண்டி அடியா, எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். உங்க அப்பா ஆர்வமா வண்டியில ஏறிட்டாருன்னா நீ எனக்கு எப்பவுமே ஏறுன்னு பார்த்தேன். தமிழ்நாட்டு போலீஸ்லாம் சும்மாவா?